ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 133. சத்குரு பகவான் பாட்டி சித்தரை முதலாக செல்வி சாந்தாதேவி அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்த பழனி மயிலிறகு விற்கும் பெண்மணி திருமதி விஜயலட்சுமி அவர்களும் இவரும் சேர்ந்து ஒரு நாள் பாட்டியை காண டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு சென்றனர். பாட்டியை சுற்றி ஒரு சில பக்தர்கள் அந்நேரம் குழுமி இருந்தனர். அதில் ஒரு பக்தர் நம் பாட்டியார் குடிப்பதற்கு 2 லிட்டர் குளிர்பானம் வாங்கி பாட்டியின் முன் வைத்தார். நம் பாட்டியார் அந்த 2 லிட்டர் குளிர்பானத்தை எடுத்து அந்த மனிதரை அடியோ அடியென அடித்து துவைத்து விட்டார். போலீஸ் வேலை பார்த்த செல்வி சாந்தாதேவி அவர்களே, பாட்டி என்ன இப்படி அடிக்கிறாரே என மிரண்டே போய்விட்டார். நம் பாட்டியார் பெண் சிங்கம் தானே. சிங்கத்திடம் சிக்கிய மானை போல அந்த மனிதர் வழி பொறுக்க முடியாமல் கத்தி கதற ஆரம்பித்தார். ஆனால் பாட்டி விடுவதா இல்லை. இந்த வயதில் ஒவ்வொரு அடியும் மரணடி போல அந்த மனிதரை அடித்து கெட்ட வார்த்தைகளில் திட்ட ஆரம்பித்தார். அடி வாங்கி அந்த மனிதனை பார்த்து, ஏண்டா பக்கத்து வீட்டுல போய் அவளோட 2 பவுன் தங்கச்செயிலை திருடி போட்டு இங்க வந்தியா? டேஷ் பயலே, கூத்தடிக்கிறியா கூத்து? யார் வீட்டு முதல்டா அது? அது எனக்கு சொந்தமானதுடா, எடுத்துக்கொடுடா முதல்ல என ஆக்ரோசமாய் கர்ஜித்தார் நம் பாட்டியார். அந்த ஆள் பயந்து நடுங்கிக் கொண்டே தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அந்த 2 பவுன் தங்கச்சங்கிலியை எடுத்து பாட்டியிடம் தர அவர் தன் கழுத்தில் போட்டுக்கொண்டார். ஓடி போயிடுடா, விட்டு ஏத்தி புடுவேன் என பாட்டியார் திட்ட அந்த ஆள் விட்டால் போதும் என ஓடியே போய்விட்டார். பிறகுதான் அங்கு இருக்கும் அனைவருக்கும் தெரிந்தது அவன் ஒரு திருடன் என. இச்சம்பவம் நடந்து 2 நாள் கழித்து திருமதி விஜயலட்சுமி அவர்கள் மட்டும் பாட்டியை காண சென்றிருக்கையில் பாட்டியின் பக்தர்களில் ஒருவரான ஒரு பெண்மணி தன் தோழி ஒருவரை அழைத்து கொண்டு பாட்டி முன்பு தரிசனம் செய்துவிட்டு, எனது தோழியின் 2 பவுன் தங்கச்சங்கிலி திருடு போய்விட்டது என்றும் அது கிடைக்குமா கிடைக்காதா என பாட்டியாரிடம் கேட்டார். அதுவரை அந்த தங்கச்சங்கிலியை தனது கழுத்தில் அணிந்திருந்த நம் பாட்டியார் அதை கழட்டி பறிகொடுத்த அந்த பெண்மணியின் கழுத்திலேயே போட்டுவிட்டு ஆசீர்வாதம் செய்தார். இதையெல்லாம் நேரில் கண்ட திருமதி விஜயலட்சுமி அவர்கள் செல்வி சாந்தாதேவி அவர்களிடம் இதை கூற, உரியவைகளை உரியவரிடமே ஒப்படைக்க அவர்களை தனது இடத்திற்கே வரவைத்து தன் கையாலேயே ஒப்படைத்த ஒப்பற்ற குருவாம் நம் பாட்டியாரின் திருச்செய்கையை எண்ணி வியந்து போனார் செல்வி சாந்தாதேவி அவர்கள். பாட்டியை தியானிப்போம், சகல பாதுகாப்புகளையும் பெறுவோம். ஜெய் குரு பாட்டி. நற்பவி பாட்டி.